நம்ம வீடு நமக்கு தெரியும். நம்ம சிமெண்ட் SRM PR சிமெண்ட். இது நம்ம சிமெண்ட். விளையாட்டு இட ஒதுக்கீட்டுக்காக துறைக்கு 2 இடங்கள் வீதம் இனி வருடத்திற்கு 30 இடங்கள் ஒதுக்கப்படும் என்று சென்னை IIT நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தேசிய கல்விக் கொள்கை 2020 படி அனைத்து IIT-களிலும் விளையாட்டுத் துறைக்கான ஒதுக்கீட்டை ஒழுங்குபடுத்தி அமல்படுத்த வேண்டும் என வரையறை செய்யப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் சென்னை IIT-யில் உள்ள 15 இளங்கலை துறைகளில் துறைக்கு 2 இடங்கள் வீதம் மொத்தமாக வருடத்திற்கு 30 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. அதற்கான மாணவர் சேர்க்கை 2024-25 கல்வியாண்டிலிருந்து தொடங்க உள்ளது. இதன் மூலம் விளையாட்டுத் துறையுடன் இணைந்து தொழில்நுட்பத்தையும் அவர்கள் கற்றுக்கொள்வார்கள் என சென்னை IIT தெரிவித்துள்ளது. முதற்கட்டமாக செஸ், கிரிக்கெட், கூடைப்பந்து, இறகுப்பந்து, கால்பந்து உள்ளிட்ட 13 விளையாட்டுகள் இந்த கணக்கீட்டுக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளன. விண்ணப்பிப்பவர்கள் JEE மெயின்ஸ், JEE அட்வான்ஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்று ரேங்க் பட்டியலில் இருக்க வேண்டும். 12ஆம் வகுப்பில் 75 விழுக்காடு மதிப்பெண் பெற வேண்டும். பிற பிரிவினர் 65 விழுக்காடு மதிப்பெண் பெற வேண்டும் என்பன உள்ளிட்ட வரையறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் சென்டர் அந்த ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் சென்டரும் நம்ம ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் சென்டரும் பயன்படுத்திட்டு they should become world class athletes while they are still students here. அதுக்கு தான் இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் அண்ட் அனலிட்டிக்ஸ் will manage their 4-year stay here, will make sure they are progressing well. அவங்களுடைய அகடமிக் ப்ரோக்ரெஷனும் அவங்களுடைய ஸ்போர்ட்ஸ் லைஃப் ப்ரோக்ரெஷனும் ரெண்டுமே ஒரு அளவு ஹேண்ட் இன் ஹேண்ட் முன்னேற மாதிரி we will manage their life here on campus. சென்னை IIT-யில் 30 கோடி ரூபாய் செலவில் விளையாட்டு பகுப்பாய்வு மையம் தொடங்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் விளையாட்டு இடஒதுக்கீட்டில் வரும் மாணவர்கள் IIT-யில் படித்துக் கொண்டே தங்களுடைய விருப்பமான விளையாட்டை பயிற்சி மேற்கொள்ளும் வகையில் பாடத்திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக சென்னை IIT-யின் இயக்குனர் காமகோடி தெரிவித்துள்ளார். இவங்க வரவங்க அவங்க இது மாதிரியான டெக்னாலஜி யூஸ் பண்ணி அவங்க முன்னேறலாம். எங்களுக்கு 40% ஆஃப் த எலெக்டிவ்ஸ் ஃப்ரீ எலெக்டிவ். நாங்க 8 ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ் போட்டிருக்கோம். அதை யாரு ஆசையா எடுத்துப்பாங்க? ஸ்போர்ட்ஸ்மேன் தான் எடுத்துப்பாங்க, ரொம்ப ஆசையா எடுத்துக்கிறது. ஏன்னா மிச்சவங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் விளையாடுறாங்க, எல்லாருமே நானும் கூட கிளம்புற ஓடுறேன். அதுக்காக அது 100 மீட்டர் ரன் ரேஸோட சேர்த்து இல்ல, நிஜமா 100 மீட்டர் ஓடுற பசங்களுக்கு நிச்சயமா அந்த இது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் எலெக்டிவ்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஒன்று கட்டியிருக்கோம், கிட்டத்தட்ட $4 மில்லியன் 30 கோடி ரூபாய்க்கு கட்டியிருக்கோம். இப்போ இது இன்னும் பெருசாக பண்ண போகிறோம். அந்த ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸில் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, அதெல்லாம அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இவன் இப்போ ஸ்போர்ட்ஸ் டெக்னாலஜி, அதாவது நாங்கள் மெடிக்கலையும் டெக்னாலஜியும் இப்போ சேர்த்தோம் இல்லையா, அது மாதிரி இப்போ ஸ்போர்ட்ஸையும் டெக்னாலஜியும் சேர்த்திருக்கோம். ஸ்போர்ட்ஸ் டெக்னாலஜி மார்க்கெட்டே பல $1 பில்லியன். ஆண்டு வருமானம் 5 லட்சத்துக்கும் குறைவாக உள்ள குடும்பத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கு முழு கட்டணமும் விலக்களிக்கப்படும் என சென்னை IIT நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சர்வதேச போட்டிகள் மட்டுமின்றி தேசிய அளவிலான மத்திய அரசின் அங்கீகாரம் பெற்ற கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வெல்பவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என சென்னை IIT தெரிவித்துள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கேசவனுடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல். நம்ம வீடு நமக்கு தெரியும். நம்ம சிமெண்ட் SRM PR சிமெண்ட். இது நம்ம சிமெண்ட்.